பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கிருபை தயவு இரக்கங்களினால் பெற்று இந்த நாளிலே தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்கு சித்தமானபடியெல்லாம் செய்து தேவனை சந்தோஷப்படுத்தி நாமும் கர்த்தரோடு சேர்ந்து மகிழும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 30:18 சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸோ கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் இந்த நாளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். So our Lord is doing justice, and what will happen while our Lord is doing justice in all our matters, in all our territories? That's what our topic today. So first அவர் நீதி செய்கிற இந்த நாளிலே நமக்கு என்னென்ன காரியங்களாக நடக்கும் என்று பார்ப்போமானால், நம்முடைய எல்லைகளிலே நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் சொந்த பந்துக்கள் மத்தியிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ரட்சிப்பு உண்டாகும். ஸோ கர்த்தர் நீதி செய்கிற அந்த நாட்களிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ரட்சிப்பை நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, சொந்த பந்துக்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, நாம் காண்கிற நாம் நேசிக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். செகண்ட் பார்க்கிறோம், நோ மோர் வி வில் ஷெட் டியர்ஸ். ஸோ இனி நாம் அழுது கொண்டிருக்க மாட்டோம். ஸோ நாம் அழுகைக்கு பதிலாக அடுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமான அறுவடை உண்டாகும்படியாய், நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன் கம்பீரமான அறுவடையை காணும்படியாய் நாம் இனி அழுது கொண்டிராதபடிக்கு நம்முடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய சன்னிதானத்திலே ஏற்றினபடினாலே, அவருடைய காதுகளிலே செவிகளிலே ஏறினபடினாலே நம்மை அழுது கொண்டிராதபடிக்கு நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணபடியாய், நாம் அழாதபடிக்கு தைரியமாய் முன்னேறி செல்லும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 3, we walk in the Lord's path. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதிலே நாம் நடக்கும்படியாய், கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற வேத வசனத்திலே அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடந்து செல்லும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருவார். நம்பர் 4, நம்முடைய அடிக்காயங்களை குணமாக்குவார். ஸோ அவர் நீதி செய்கிற இந்த நாளிலே நாம் இருதயத்திலே காயப்பட்ட அநேக காயங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த காயங்கள்லாம் கர்த்தர் ஆற்றி குணமாக்கி காயங்களை கட்டுகிறவர்களாய் அவர் செயல்படுவார். ஸோ நம்முடைய காயங்கள் ஆற்றப்படும், குணமாக்கப்படும். நம்பர் 5, நாம் கர்த்தர் நீதி செய்கிற இந்த நாளிலே தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே அவரிடத்திலிருந்து அவருடைய கிரியைகளினாலே நாம் சகல காரியங்களும் சகல எல்லைகளிலும் நியாயத்தை பெற்று மகிழ்ந்து களி கூறுவோம். ஸோ கேட்டு இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் நம்முடைய எல்லா காரியங்களிலும் எல்லா எல்லைகளிலும் நீதி செய்து நம்மை மகிழ்விப்பார். ஆகவே தொடர்ந்து நாம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்து நடக்கிறபடினாலே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளரதான் செய்வோம். அவரை நோக்கி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய விஷயத்தில் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறபடினாலே நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அதி சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று நாம் லூக்கா 18:1-8 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசித்து பார்ப்போமானால், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை தெளிவாய் புரிய வைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நம்முடைய எல்லா காரியங்களிலும் எல்லா எல்லைகளிலும் அவர் நியாயத்தை, நீதியை பகலை போலவும் நியாயத்தை பட்டப்பகலின் வெளிச்சத்தை போலவும் விளங்க பண்ணி கொண்டே இருப்பார். ஸோ நாம் தொடர்ந்து தேவன் நீதியிலே மகிழ்ந்து களி கூறுவோம், கொண்டாடுவோம், தேவனை உயர்த்தி கனம் பண்ணுவோம் என்பதிலே கொஞ்சம் கூட நமக்கு செகண்ட் தாட்டே இல்லை. ஆகவே தேவன் தாமே நீதி செய்கிற தேவனாய் நம்மையும் மகிழ்வித்து அவரும் மகிழ்வாராக. கர்த்தர் தாமே இந்த கேட்ட வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you all. Amen.